ஹே ஆமி, அன்னியாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவன்சன் சகி. நான் நீங்கள் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜின்னுக்கான 5 ஷார்ட். த டைட்டில் இஸ் அக்கா பொண்ணு ஹேட் டு லவ் ஷார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக போன பார்ட் நான் வந்து ஹீரோயின் இன்ட்ரோ சொல்லாமலே கட் பண்ணிட்டேன். ஸோ சொன்னிச்ச சாமிதா என்ன நினச்சிருங்க, சாரி. இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஓகே வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸப் வியூ பண்ணிக்கோங்கடா. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணுறதோ பண்ணாததோ உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ட்ரிங்க்ல பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணா எங்க உங்கள் அப்பா தான் பாசம் இப்போ தான் பொங்குதாக்கும் எட்ரி கைய அப்படின்ற மாதிரி அதாவது உங்கள் அம்மா பார்த்து கத்துறாரு. உங்கள் அம்மாவும் ஒரு மாதிரி கையெடுத்துட்டு அப்படியே ஹெட் டவுன் பண்ணி நிற்கிறாங்க. மாமா எதா இருந்தாலும் என்ன திட்டுங்க, தேவையில்லாமல் எங்கள் அக்கா திட்டுற வேலை வச்சுக்காதீங்க. ஓஹோ, இத்தனை நாள் உங்கள் அக்கா எங்கே இருந்தாலும் இப்போதான் புதுசா பாசம் பொத்துட்டு வருதோ? என் பொண்டாட்டி எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும்டா. நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத, ஒழுங்கு மறைதா என் வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இங்கே உங்கள் அம்மா தான் அக்கா எப்படி இருக்க, நீ சந்தோஷமா இருக்கியா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா பார்த்து ஜின்னு கேட்குறாரு. இங்கே உங்கள் அம்மா தான் இதுக்கிட்ட அங்கே வந்த அக்கா ஏன் இங்கே வந்தேன்னு கேட்டேன். அக்கா எனக்கு புரியல, இப்போ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்டேன். என்ன உனக்கு புரியல? என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்க இந்த டைம்ல இதுக்கு என் சந்தோஷத்துக்கு எடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கியா? நானா? நீதான் இத்தனை வருஷமா வராத நீ இப்ப என்னடா புதுசா பாசம் பொத்துட்டு ஊத்துற மாதிரி வந்து என்ன டிராமா பண்றியா, சீன் கிரியேட் பண்றியா? ஏன் நான் சந்தோஷமா இருக்குது உனக்கும் உங்க அம்மா அப்பாவுக்கும் பிடிக்கலையா? கண்ணு உறுத்துதா? அதுக்கு எடுக்க சொல்லி உங்க அம்மாவும் அப்பாவும் இங்க அனுப்பி வச்சாங்களா? என்னக்கா பேசுற? ஓ அம்மா அப்பாவா? அப்போ உனக்கு அவங்க அம்மா அப்பா இல்லையா? இல்லடா, எனக்கு அவங்க அம்மா அப்பா இல்லை. அப்படி என் அம்மா அப்பாவா இருந்திருந்தா என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிருப்பாங்க, என்னோட ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துருப்பாங்க, இப்படி என்ன ஹர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அக்கா நீ புரியாம பேசுற. இப்பா இப்ப எதுக்கு இங்க வந்த? உன்னை யாரு என் வீட்டுக்கு வர சொன்னா? வீட்டை விட்டு வெளியே போ. அக்கா நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேன். ஏம்பல எதுக்கு வீட்டுக்கு வந்த பிள்ளை இப்படி விரட்டுற? இப்போ அப்படியே என்ன ஆயிப்போச்சு? உனக்கும் உன் புருஷனுக்கும் இப்படி வானத்துக்கும் பூமிக்கு கடந்து குதிச்சுட்டு இருக்கீங்க. ஏண்டி உனக்கு உன் புருஷனுக்கு தான் அறிவில்ல, உனக்குமா இல்லை? அவன் தான் புரியாம பேசுறான், உனக்குமா புரியல? அவ யாருடி ஈஸியா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ற? அவன் உன் தம்பி, உன் கூட பிறந்தவன், உன் கூட பிறந்த பொறுப்பு. அவனையா வெளியே போக சொல்ற? அத்தை நீங்க எதுவும் பேசாதீங்க, அமைதியா இருங்க. நான் ஏன் அமைதியா இருக்கணும்? இத்தனை வருஷமா அக்காவை தேடி ஆசையா பார்க்க வந்த பிள்ளைய இப்படி புருஷனு பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்க. உங்களுக்கே இது நியாயமா இருக்கா? மனசாட்சிங்கிறது வேணாம் அப்படின்ற மாதிரி இங்க உங்க பாட்டி தான் ஜின்னுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஆனா இங்க ஜின்னு எதுவுமே பேசல. அவங்க ஒரு மாதிரி ரொம்ப சேடா அவரோட அக்காவே பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சேம் உங்க அம்மாவுக்கும் அப்படிதான், ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவங்களும் ஒரு மாதிரி சேட் ஃபேஸ்லயே இங்க ஜின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. பாரு ஜின், இத்தனை வருஷம் எப்படி இருந்தியோ இதுக்கு மேலே அப்படியே இருந்துக்கலாம். இதுக்கு மேலே என்னை தேடி வராது. நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன்னா இதுக்கு மேலே என் லைஃப்ல குறுக்க வராது. அதான் உனக்கு நல்லது. அப்பெல்லாம் என்னால் விட்டு போக முடியாதுக்கா. நான் ஏன் குறுக்க வரக்கூடாது? அக்கா நான் உன் தம்பிக்கா. உன்னை பிரிஞ்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? நீங்க ஹாப்பியா இருந்தியோ என்னமோ எனக்கு தெரியல, ஆனால் சத்தியமா ஹாப்பியா இல்லைக்கா. நான் சின்ன வயசுலேருந்து அம்மா கையில வளர்ந்ததை விட உன் கையில வளர்ந்தது தான்க்கா அதிகம். எப்படிக்கா அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஈஸியா இப்படி என்னை ஒதுக்கி வைக்க முடியுது உன்னால? என்னால் அப்படி முடியலக்கா. இப்போ கூட அம்மா கூட சண்டை போட்டுட்டு வர தெரியுமா? அம்மா அப்பா எல்லாரையும் தூக்கி எரிஞ்சிட்டு என் அக்கா தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி ஒன்று தேடி வரேன். ஆனால் நீ
என்ன அசால்ட்டா தூக்கி போட்டல, என்னை மறந்துட்டல நீனு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காரு. உங்க அம்மா தான், போதுண்டா, இதுக்கு மேலே நீ எதுவும் பேச வேணாம், நான் எதுவும் கேட்கவும் தயாரா இல்லை. உனக்கு நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன்னா, உனக்கு அப்படியே எண்ணம் இருந்ததுன்னா தயவுசெய்து என் வீட்டை விட்டு வெளியே போயிடு, என் வீட்டுக்குள்ளே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே ஜின்னு எதுவும் பேசலை. அவர் அப்படியே ஒரு மாதிரி சேடாக அவரோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு அவர் அப்படியே வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. இங்கே உங்கள் அப்பா தான் ஒரு மாதிரி வெளியே போகிற ஜின்னையே பார்த்து சிரிக்கிறாரு. சரிக்கா, சின்னாலும் சந்தோஷிக்காட வேணாம், நீ உன் குடும்பத்தோட சந்தோஷமா இரு, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வெளியே போகிறாரு. இங்கே மெம்பர்ஸ் தான் ஒரு மாதிரி சேடாக இருக்கார் இல்லையா, அவருக்கு ஆறுதல் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே பாட்டி தான் விறுவிறுன்னு வெளியே தான் ஓடி வராங்க. ஏன்ப்பா தம்பி, ஜின்னே நில்லு, நின்று நீ எதுக்கு வெளியே போகணும், உனக்கு என்ன தலையை தாக்கும், அவன் சொல்லிட்டா நீ வெளியே போயிடணுமா அப்படின்னு அவ்வளோ பெரிய ஆளா? அவன் அவ்வளோ பெரிய ஆளுனா அவனை பெற்றவளே நான், அப்போது நான் எவ்வளோ பெரிய ஆள்? அவனுக்கே அந்த அளவுக்கு கொழுப்பு இருக்கும்போது எனக்கு இருக்காதாக்கும். நீ வாயா, இந்த ஊரில் இது ஒருத்தன் தான் ஊடு வச்சிருக்க மாதிரியும் மற்றவளாம் என்ன ரோட்லேயே கிடக்குறான், உனக்கு இதை விட பெரிய வீடு நான் கொடுக்குறேன், என் வீட்டில் தங்கு. என்னமோ புருஷனை பின்னாடி பெரிய அரண்மனையில் இருக்கிற மாதிரி இந்த விரட்டாளுங்க இவளுங்க பெரிய ஓகே மாதிரி அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சின்னக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. இங்கே சின்னதான், பாட்டி அக்காவை எதுவும் சொல்லாதீங்க, மாமா என்னை திட்டுறது அக்காவால் பார்க்க முடியல, அதான் மாமாவை திட்ட முடியாதுல்ல, என்னை திட்டி அனுப்புது, ஒருமை இருக்குது அதனால திட்டுறா, எனக்கு எதுவும் வருத்தம்லாம் இல்லை, ஒன்றரை மனசு யாருக்கும் வராது கண்ணு, நீ பயப்படாத, கவலைப்படாத, ஒன்றரை அக்காவையும் நீ சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு, அது எப்படி படி முடியும், ஏன் முடியாது, என்ற பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு முறை தானே வரணும், கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போது ஒன்று சேர்ந்து தானே ஆகணும் குடும்பம், அது எப்படி பாட்டி, அதான் உங்கள் பொண்ணோட உங்கள் பேத்திக்கு தான் ஏதோ கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்களே, அது இல்லாமல் எனக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜின்னு அவங்க பாட்டியை பார்த்து சொல்கிறாரு. இங்கே மெம்பர்ஸ் தான், எது ஏஜ் டிஃப்ரெண்டா, இதெல்லாம் பார்க்குற ஆள், அப்புறம் நீ என்னமே கேட்டதுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அவள் தான் என் பொண்டாட்டின்னு டைலாக்லாம் விட்ட, இங்கே வந்து ஏஜ் டிஃப்ரெண்ட்டாக அதெல்லாம் சரி வராதுன்னு பேசிகிட்டு இருக்க, எப்பா சாமி இது உலகமாக நடிப்படா எப்பா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக ஜின்னை பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஆர்எம்க்கு ஷிகாவுக்கும் ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி சேடாக பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஹோபி தான், என்ன தம்பி ஃபீலிங்கா அப்படின்றாரு. எது இல்லை ஃபீலிங்கான்னு கேட்குறேன். ஆமாண்டா, ஜின்ப்ரோ ரொம்ப பாவம்ல அப்படிங்க, அந்த ஆள்கிட்ட ஆஸ்கார் அவார்டு வாங்குற மாதிரி நடிச்சிட்ருக்காருன்னா அது ஒன்றும் தெரியாமல் நீங்களும் அவர் கூட சேர்ந்து நடிச்சிட்ருக்கீங்க, இது நடிக்கிறாரா? ஆமாம், உனக்கு எந்த விஷயமும் தெரியாது, உனக்கு நான் எல்லாத்தையுமே பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மூடிட்டு நில்லுங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஹோபி சொல்லியிருப்பார். ஏன்னா ரொம்ப அழுதுட்டு இருந்திருப்பாங்க, அதெல்லாம் இவங்க 4 பேராலையும் பார்த்துருக்க முடியாது, அதனால அப்படி சொல்லியிருப்பாங்க. இங்கே ஜேகே தான் இப்படியே இந்த கான்வர்சேஷன்லாம் பார்த்துட்டு அப்படியே மேலே பார்த்தா அங்கே இவன் அந்த ஜீவன் தான் ஒரு மாதிரி ஜேகேவை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். இங்கே ஒன்று ஆத்தாடி இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பின்னாடி வந்து ஒழிஞ்சுக்கிறாரு. என்னாச்சு ஜேகே, கொஞ்சம் அசையாமல் அப்படியே நில்லுங்களேன், மேலேருந்து ஒருத்தன் என்னையே குறுக்குறோன்னு பார்த்துட்ருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் சொன்னதும் ஆரமாக பார்க்குறாரு. பார்த்தது ஜீவன் தான், டெங்குன்னு பார்த்து கண்ணடிக்கிறாரு. இங்கே ஆரம்புக்கெல்லாம் சரியான சிரிப்பு, அவர் ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறாரு. இந்த சைடு பார்த்தா பாட்டி தான், ஏன்ப்பா அப்படி சொல்கிற, என்ன பெரிய ஏசி டிஃப்ரெண்ட்டு, என்ன ஏசி டிஃப்ரெண்ட்டு, எனக்கும் உண்டு தாத்தனுக்கும் தான் 16 வயசு வித்தியாசம் வந்துச்சு, அந்த காலத்தில் அதெல்லாம் பார்த்தா பண்ணி வச்சாங்க, நானே புருஷனும் சந்தோஷமாக தான் குடும்பம் நடத்தலையா, இல்லை பிள்ளைங்கள தான் பெற்றுக்கலையா, எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம், அதான் சொல்லுவாங்களே அது பேர் என்ன, அளவு, அது இருந்தால் போதும், வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாதுக்குன்னு நான் இருக்கல்ல, நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன், அப்போது சரியாக வரும்னு சொல்கிறீங்களா பாட்டி? அதெல்லாம் சரியாக வரும், ஆனால் உங்கள் பேத்திக்கு என்ன பிடிக்கணுமே, அது அவ என்ன பிடிக்கலன்னு சொல்கிறது, கழுத தாலியை கழுத்தை நீட்டிட்டு போகிறா, அப்படி நீட்டலனா நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா? சரிங்க பாட்டி,
இப்போ நம்ம எங்கே போகிறோம்? நீ என்ற வீட்டுக்கு வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். உங்களுக்கு தனியாக வீடுலாம் இருக்கா பாட்டி? ஆ, என் புருஷன் கட்டின வீடு. அவ கூட இருக்கும்போது அந்த வீட்டில் இருந்தது. இந்த பையன் புதுசாக இங்கேயும் வீடு கட்டினான்னு இவன் கூட இங்கே வந்தேன். இப்போதான் நீங்களா இருக்கீங்களே, வாங்க நம்ம அங்கேயே போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்கே பாட்டி தான், பரவாயில்ல. இங்கே ஜிமின் தான், பரவாயில்ல. பாட்டி பெரிய ஆளாக தான் இருக்கு. சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ பாட்டி தான், ஏன்பா ஜின்னு, என்ன பாட்டி என்ன நீ படுக்க சும்மா வர, மறந்துட்டியாக்கும்? என்னது டயலாக்கு? அந்த பிள்ளை உங்ககிட்ட எதுவும் சொல்லையாக்கும்? இந்த டைமில் ஒரு டயலாக் சொல்லிட்டு வரணும்ல, சும்மா வந்தால் எப்படி? ஹீரோயின் இன்ட்ரோ வேணாம் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லுது. ஓ ஓ அந்த டைலாக்கா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சின்னதான், யோ மாமா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இங்கே உங்கள் அப்பா தான் உள்ளே உட்காந்துருப்பாரு. யோ மாமா ஒன்னதாயா, காது கேட்குதா இல்லை அதுவும் போயிடுச்சா அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இங்கே உங்கள் அப்பாக்கெல்லாம் சரியான காடு. என்ன என்ன என்னை பார்த்து என்ன சொன்னான் தம்பி? ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரியம் என்ன? என்ற ஊருக்கே வந்து என்னையே காது கேட்குதான்னு கேட்குறேன். ஓ காதில் கேட்குதா மாமா? இல்லை சும்மா ஒரு டெஸ்டிங் தான். கொழுப்புடா கொழுப்பு, உன்னையே தான் என்ன விட்டுட்டு வெளியே போக சொன்னேன். என்னடா இன்னும் என் வாசலில் நின்றுட்டு இருக்க? யோ நிறுத்தியா, உன்னைய பார்க்க எவன் நின்னான்? என் பொண்டாட்டி அனுப்பு, நான் கூட்டிகிட்டு போகிறேன். எது பொண்டாட்டியா? யாரா உண்ட பொண்டாட்டி? உன் பொண்டாட்டி எதுக்குடா ஏன் வீட்டில் இருக்கா? அதை தான் நானும் கேட்குறேன். என் பொண்டாட்டி எதுக்கு உன் வீட்டில் இருக்கணும்? என் கூட அனுப்பு, என் பொண்டாட்டியை நான் கூட்டிகிட்டு போகிறேன். எது மறுபடியும் லொல்ல பாரு. யாரா உன் பொண்டாட்டி? எங்கடா இங்கே இருக்கா? அதான் பெற்று இத்தனை வருஷமா உன் கூடயே வச்சிருக்கே, அவதான் வா ஏன்னு அவ்வளோதான் சொல்கிறேன். என் கூட அனுப்பு, என் பொண்டாட்டியை நான் கூட்டிகிட்டு போகிறேன். இவ்வளோ நாள் நீ பார்த்த வரைக்கும் போதும், இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன். அனுப்புவாங்க. பாரு உன் நம்பிய கொழுப்பாக்கும். எந்த பொண்ணு உன் பொண்டாட்டிங்கிறான், பார்த்துட்டு சும்மா நிற்கிறேன். எனக்கு மட்டும்தான் பொண்ணாக்கும், உனக்கு இல்லையோ? இல்லைங்க, எனக்கு கோவம் வருதுல்ல, பேசு. உன் தம்பி இந்த வீட்டு விட்டு வெளியே போக சொல்லு. பொண்டாட்டின்னு சொல்கிறான், அமைதியாக நிற்கிறேன். என்னடா என்ன என் புருஷனை வம்பழுத்து பார்க்குறியா? எனக்கு ஆசை பாரு உன் புருஷனை வம்பழுக்கணும்னு. அதெல்லாம் கிடையாது. என் பொண்டாட்டி அனுப்பு, நான் கூட்டிகிட்டு போகிறேன். மறுபடியும் லொல்ல பாரு. அப்படிலாம் பார்க்க முடியாது, பார்க்குற மாதிரியா இருக்கு. என் அக்காவுக்கு என்னதான் டேஸ்ட்டோ தெரில அப்படின்ற மாதிரி அவர் தலையை திருப்பிக்கிறாரு. இங்கே உங்கள் அப்பாவுக்கு தான் சரியான கோவம். சின்ன பார்த்து மறைச்சிட்டு நிற்கிறாரு. உங்கள் அம்மாவுக்கு டக்குன்னு சிரிப்பு வந்திருக்கும். சிரிக்கிறியாக்கும், ஒன்று தம்பி பண்ணுற ஸ்லோக்கை கேட்டு சிரிப்பாக இருக்காக்கும். இல்லைங்க இங்கே பாரு ஜின்னு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. வேறதே வீட்டை விட்டு வெளியே போ. யார் இப்போ உன் வீட்டுக்குள்ளே இருந்தா? வீட்டுக்கு வெளில தான் நிற்கிறேன். இது என்ன உங்கள் அப்பா விட்டு சொத்தா? இல்லை சொத்துக்கு உரிமை எல்லாரும் ஏன் பக்கம் நிற்கிறாங்க? உனக்கு என்ன பிரச்சனை? நான் தான் சொல்கிறேன்ல, என் பொண்டாட்டி அனுப்பு. உன் மூஞ்சில் முழிக்கவே மாட்டேன். குட் பை டாட்டா சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே என்னடா என்னை பார்த்தா எப்படி தெரியுது? எனக்கு நல்லா பயப்படுற மாதிரி தெரியுது. எது நான் ஒன்றையும் பார்த்து பயப்படுறேன்னாக்கும்? என்னடா பயத்தில் வளர்றியாக்கும்? யார் மாமா வளர்னா? என் மேலே பயம் இருந்ததுனால தானே உன் பொண்ணு என் கண்ணில் காட்டாமலே வளர்த்துருக்க. எது ஒன்றை மேலே பயமா? யாருக்குடா பயம்? என்னடா பயம்? எங்கே உன் பொண்ணு பார்த்து பேசி லவ் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணி இழுத்துட்டு ஓடிட்டேன்னா அந்த பயம்தான். எது என்ற பொண்ணு மீன்? என் பொண்ணு எப்படிப்பட்டவ தெரியுமா? அவள் எப்படி இருப்பா தெரியுமா? அவளாம் நீ என்னதான் காலில் விழுந்து கெஞ்சினாலும் உன் மக திரும்பி கூட பார்க்க மாட்டா. அதை நான் பார்த்துக்கிறேன். மேலே என் பொண்டாட்டி வர சொல்லு. நான் எதுக்குடா வர சொல்லணும்? அவள் ஏன் பொண்ணு, அவளை எதுக்கு ஓன் முன்னாடி நான் வர சொல்லணும்? ஏன் பயமா? என்னை பார்த்தா என் ஆளுகளை மயங்கி விழுந்துருவான்னு பயப்பறையா என்ன? பயமா எனக்கா? என்னங்க நீங்க? அவன் தான் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் வளர்றான்னா அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம பொண்ணு மேல நமக்கு நம்பிக்கை இல்லையா? என்னடா மிரட்டி பார்க்குறியா? ஆமாம் மிரட்டி பார்க்குறேன்னே வச்சுக்கோ. எங்க உன் பொண்ணை வர சொல்லு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னதும், எவ்வளோ வயனு இங்கே வா அப்படின்ற மாதிரி இங்கே உங்கள் அம்மா தான் கூப்பிடுறாங்க. வரையம்மா, எதுக்கு இப்போ சும்மா கத்திக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வரீங்க.
சாரி தான் வியர் பண்ணியிருக்கீங்க. பார்க்கவே ரொம்ப அழகா, அவ்வளோ ப்ரிட்டியாக, ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. நீங்கள் ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கீங்க, கிளிப் போட்டிருக்கீங்க, தலைக்கு பூ வச்சுருக்கீங்க, முன்னாடி 2 முடி டிங்கி டிங்கின்னு உங்கள் ஃபேஸில் ஆடிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு காதில் சின்னதாக ஒரு ஜிமிக்கி போட்டிருக்கீங்க. அந்த அப்சரிக்கு மேட்சாக பொட்டு வச்சுருக்கீங்க, மை போட்டிருக்கீங்க. அதுவே உங்கள் கண்ணை அவ்வளோ அழகாக எடுத்து காமிக்குது. லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க. ஒரு லிப்ஸில் ஒரு ஸ்மைல், ஃபேஸில் ஒரு பிரைட்னஸ், ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருக்கீங்க. கழுத்தில் குட்டியாக செயின், கையில் வளையல், காலில் கொலுசுன்னு மாட்டிக்கிட்டு பக்கா வில்லேஜ் பொண்ணு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கீங்க. அப்படியே வரீங்க, இங்கே ஜின்னு தான் உங்களை அப்படியே மிஸ்மயஸ் ஆகி பார்த்துட்ருக்காரு. இங்கே நீங்கள் தான் சின்ன பார்த்ததும் பார்த்த வேகம், மாமா வந்துட்டியா, இவ்வளோ நாள் ஆச்சா மாமா உனக்கு என்னை பார்க்க அப்படின்னு சொல்லி ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணி, ஜின்னை ஹக் பண்ணுறீங்க. ஹக் பண்ணி ஜின் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. வயன் வயன் எப்படி இருக்க, நல்லா இருக்கா, நான் நல்லா இருக்கேன் மாமா, நீ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இங்கே மெம்பர்ஸ் தான் ப்ரோ ப்ரோ அப்படின்னு சொல்லி ஷேக் பண்ணுறாங்க. பார்த்தா இது எல்லாமே ட்ரீமு. அவர் இந்நேரம் இவ்வளோ நேரமாக ட்ரீம் தான் அடிச்சுட்டு இருந்திருக்காரு. ஏன்னா ப்ரோ கண்ணை முடி காலை பகல் கனவா, கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் தான் ஒரு ஹாஃப் ட்ரவுசர் போட்டிருக்கீங்க, தைஸ் வரைக்கும் இருக்குது. ஜின் பார்க்குறாரு. லூஸ் டிஷர்ட் போட்டுட்டு ஒரு போனிடெயில், அது வந்து ஹைபண்ட் மாதிரி போட்டிருக்கீங்க. காதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு அப்படியே தலையை ஆட்டிக்கிட்டு பக்கம் சிட்டி கேர்ள் மாதிரி வந்து நிற்கிறீங்க. ஜின் வயடேஸில் உங்களே ஒரு மாதிரி டாப் டு பட்டன் பார்க்குறாரு. என்னப்பா எதுக்கு அப்படி கத்துறீங்க, என்ன விஷயம்? அது யாரோ ஒன்ற புருஷனா உன்னைய கூப்பிட சொன்னாங்க, அதான் யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு. எது புருஷனா? என்ன காலைல ஏதாவது காலைல போய் சரக்கு போட்டிங்களா? எது அதெல்லாம் இல்லை தாயி, அப்புறம் என்ன வளர்றீங்க? எனக்கு யார் புருஷன், எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு அது உங்களுக்கு தெரியாம அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எனக்கெல்லாம் தெரியும், இங்கே வாசலில் நிற்கிறவங்களுக்கு தான் தெரியல, அதான் உன்னைய வச்சு தெரியப்படுத்தணும்னு கூப்பிட்டேன். இப்போ தான் நீங்கள் நோட் பண்ணுறீங்க. ஆமாம் யார் இவங்க, எதுக்கு நம்ம வாட்டு வாசம் முன்னாடி நின்று நிற்கிறாங்க, அதுவும் லக்கேஜோட? என்ன ஏதாவது டொனேஷன் கிட்ட வந்திருக்காங்களா? எது டொனேஷனா? ஹலோ, எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? எது யார் அவன்? சர்க்கஸ்கார மாதிரி தெரியுது. எதுக்கு எங்கள் வீட்டு வாசம் முன்னாடி இருந்து நிற்கிறீங்க, யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இங்கே ஜெயிக்க தான். எது சர்க்கஸ்காரனா? ஹலோ கேர்ள், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இங்கே ஜேகே சொல்கிறாரு. இங்கே ஜேகே சொன்னதும் குடுன்னு ஜீவன் எங்கேருந்து தான் வந்தான்னு சொல்லி தெரியல. என்ன வயன் நீனு, யார்கிட்ட என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்க? அவர் தான் ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஐயோ இவனா ஹயாங்கு அப்படின்ற மாதிரி ஓடி போய் திரும்பவும் ஜின் ஹயாங் பின்னாடி ஒழிஞ்சுக்கிறாரு. இங்கே அங்கே நீங்கள் தான். எது ஜங்குக்கா? இருந்துட்டு போட்டோம், அவன் எதுக்கு நம்ம வீட்டு வாசம் முன்னாடி நிற்கிறான்? யாரும்மா இது, யாராவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் கேட்குறீங்க. இங்கே ஜின்னுக்கு ஹார்ட்டில் இறங்கின ஈட்டி இன்னும் யாருமே எடுக்கலை. அவருக்கு அப்படியே ரொம்ப 5 டேஸில் உங்களை பார்க்குறாரு. ஏன்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது இமேஜின் பண்ணதெல்லாம் வேறு மாதிரி. நீங்கள் வந்து நிற்கிறது டோட்டல் ஆப்போசிட்டாக வந்து நிற்கிறீங்க. இப்போது உங்கள் அம்மா தான், அவன் தான் உன் மாமன். மாமாவா? எனக்கு மாமாவா? யாரு? அதான் அங்கே நிற்கிறானே சேப்பு கலரில் கோடு போட்டு சட்டை, அவன் தான் வாதவாக்கார அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. மாமாவா அப்படின்ற மாதிரி நீங்கள் டாப் பட்டன்ச்சு ஜின்னை நோட் பண்ணுறீங்க. ஓ உன் கூட ஒன்று பிறந்துச்சு அதுதானே இது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜின்னுக்கு இன்னும் ஷாக்கு. இங்கே உங்கள் பாட்டி தான். அடியே சீண்டு சிரிக்கி, என்னடி வாயிருக்குன்றதுக்காக உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? மரியாதை இல்லாமல் பேசுனேன், நாக்க இழுத்து வச்சு அறுத்து போடுவேன். இவன் உன்ற தாய் மாமன், மரியாதையாக பேசு. இருக்கட்டும், அதுக்காக மரியாதை கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. யார் இவங்களெல்லாம் வெத்தல் பாக்க வச்சு அழைச்சா? எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்காங்க? அது ஒன்றும் இல்லாம நீ உன்னை கல்யாணம் பண்ணணுமா, நீ அவனுக்கு பொண்டாட்டியாமா, சார் தான் சொன்னார் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. இந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது, இவருக்கு நான் பொண்டாட்டியா? பா
இதுக்கெல்லாமா என்னை கூப்பிடுவீங்க, நீங்களே பேசி அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போயிடுறீங்க. சின்னுக்கு அதை தாங்கவே முடியல. அவர் அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவருக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக அப்படியே நிற்கிறாரு. போறா பாரு ஏடுபட்ட சீரிக்கி, உங்கள் அப்பனை மாதிரியே உரிச்சு வச்சுட்டு வந்திருக்கா. தீமுறை பிடிச்சவ கோழிப்படுத்த கழுத இருக்கட்டும், நீ நேரம் வரட்டும், இந்த பையனை வச்சே உன் கொழுப்பை அடக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இங்கே ஜின்னையும் மெம்பர்ஸையும் கூட்டிகிட்டு இங்கே அவங்க அந்த பாட்டி இருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த வீடு கொஞ்சம் பழங்காலத்து வீடு தான், பட் ஓரளவுக்கு வசதியாக தான் இருக்குது. பாட்டி எல்லா வசதியும் செஞ்சு தராங்க. இங்கே எல்லோரும் பாட்டி வீட்டில் தான் இருக்காங்க. இங்கே ஒரு மாதிரி ரொம்ப திங்கிங்லேயே ஜேகே இல்லை ஜின் வந்து உட்காந்துருக்காரு. இங்கே ஏன் ப்ரோ இந்த பொண்ணை பார்க்க தான் எங்களை கொரியாவிலேருந்து இந்தியா கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி ஹோபி கேட்குறாரு. என்ன ப்ரோ அது, ஏதோ அக்கா பொண்ணுன்னு சொன்னேன், நல்ல பொண்ணுன்னு பார்த்தா இதே நீ இந்த வயடுது, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது ப்ரோ அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. ஆளுக்கு ஆளு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. டே கொஞ்சம் அமைதியாக இருங்கடா. நானே நெஞ்சில் ஈட்டியை பாய்ச்சிட்டு அமைதியாக உட்காந்துருக்கேன். எப்பா பாட்டி என்னது உன் பேத்தி இப்படி இருக்கா? அது நீ ஏதோ தப்பான எடுத்துக்காத கண்ணு. அதான் அவங்க அப்பா இருக்கானே தீமுறை பிடிச்ச பையன், அவன் ஏதோ டவுனுக்கு அனுப்பி அந்த பிள்ளைய படிக்க சொன்னான். படிப்பை கற்றுட்டு வரும்னா இல்லாத கெட்ட பழக்கத்தால் கற்றுட்டு வந்திருக்கு. நீ வேற தம்பி அப்பா கூட சேர்ந்து குடிக்குது, தம் அடிக்குது, கூத்தடிக்குது. என்னால் அவளை உள்ள தாங்க முடியல. நீ தான்ப்பா அவளை எப்படியாச்சும் திருத்தணும். எதே ஹே ஓல்டு லேடி, அதுக்கு எங்கள் போகம் கிடைச்சாரா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறா. அட ஏடப்பட்ட வேலை வாய் முடுறா, வேலை உழுவ மாதிரி இருந்துட்டு என்கிட்ட வாய் பேசுறியா? வாய் மூடிட்டு இரு, இல்லைன்னா வச்சுக்கேன் பார்த்துக்க அம்பிட்டுதான் சொல்லிவிட்டேன் அப்படின்ற மாதிரி பாட்டி திட்டுது. ஏன் பாட்டி கோவப்படுறீங்க? கோல் 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 போடா. சரி 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 நான் எதுவும் பேசல, யூ கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வாய் மூடிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துக்குது. வாய் மட்டும் அப்படியே உட்காந்துக்கிறாரு. இப்போ பாட்டி தான் ஒவ்வொன்றுத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மெம்பர்ஸ் தான், ப்ரோ எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இன்னுமே கிளியரே ஆகலை, இதை நீ கிளியர் பண்ணு. சின்னடா ஒரு மாதிரி ரொம்ப சோலே இல்லாத மாதிரி சொல்கிறாரு. இல்லை இந்த ஊர்லேருந்து உனக்கு ஒரு ஸ்பை இருக்குன்னு சொன்னல, அது யாரு? அதாவது உங்கள் அக்கா பையனா இல்லை பாட்டியா? ரெண்டு பேருமே இல்லை, வேற யாரு? அது வந்து அப்படின்னு சொன்னா யாரோ ரூம் டோர், அதாவது வீட்டோட டோர் இருக்கு இல்லையா, என்ட்ரன்ஸ் டோர், அதை நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. யாருன்னு போய் பார்த்தா அது வேற யாருமே இல்லை, ஜின்னோட அக்கா தான், ஜீனாக்கா தான். இங்கே ஆரம் தான் போய் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. ஜீனாக்கா நீங்களா? நான் தாண்டா, எங்கடா ஜின்னு அப்படின்ற மாதிரி கேட்டான். இங்கே அவர் உள்ளதான் உட்காந்துருக்காரு. இப்போது ஜீனாக்கா தான், தம்பி அக்கா எப்பா தங்கமே எப்படி வளர்ந்துட்டடா, ஏன்டா அப்படி அழைச்சி போயிட்ட, சரியா சாப்பிட்றதே இல்லையா? எங்க உங்கள் அம்மா தான் சோறே போட மாட்டேங்கிறா, போட்டாலும் அவ்வளோவா நல்லாவே இருக்க மாட்டேங்குது. ஆமாண்டா நீ தான் நல்லா சமைப்பியே, நீ சமைச்சு சாப்பிட வேண்டியதானே? சமைப்பந்தான், ஆனால் என்னக்கா பண்ணுறது, சமைச்சாலும் சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. நல்லா சாப்பிட்றா, என் வீட்டுக்கு வந்துட்டல, நான் பார்த்துக்கிறவனு, என் கையாலே உனக்கு நிறைய சமைச்சு போடுறேன், நீ நல்லா சாப்பிடு சரியா? சரிக்கா. சரி என்ன வந்த உடனே வந்திருக்க, மாமா எதோ சொல்லியா? அவர் கிடக்குறாரு, அவருக்கெல்லாம் ஏதாவது சொல்லி சமாளிச்சுப்பேன், நீ எதுவும் கவலைப்படாத. தம்பி என்னக்கா, அக்கா மேலே ஏதோ கோவமா, அக்கா ஒன்று கோவமா பேசிட்டேன்னு? ஐயோ அதெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை, எனக்கு தான் தெரியும் என் அக்காவுக்கு என் மேலே எம்பூட்டு பாசம்னு. ஐயோ என்ற ராசா, என்னடா நீ இந்த ஒரு பாஷை பேசுற, நான் மட்டுமா பேசுறேன், நீயும் தான் பேசுற. ஆமா 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 என்னக்கா வயின் இப்படி இருக்கா? அதை ஏன்டா கேட்குற, அவங்க அப்பனும் அவளும் பண்ற லுள்ளு இருக்கே தாங்க முடியல. அதுக்கு மேல உங்க அக்கா பையன் ஒருத்தன் பேரு யோன்சன், பைத்தியக்காரன்டா அப்படின்ற மாதிரி இங்க அவங்க அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஜேகே தான் சாப்பிட்டுட்டு இருப்பாரு, பசிக்குதுன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, பாட்டி ஏதோ செஞ்சு கொடுத்துருக்கோம், இவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தப்பாரு, டக்குன்னு பறியறது.
என்னாச்சுடா உனக்கு? பார்த்து சாப்பிடு. எனக்கா நேம் சொன்னீங்க? ஏன் சொன்ன? ஏண்டி அவனை கூட விட்டு வைக்கலையா நீனு? அது கேரக்டர் யோசிக்க டைம் இல்லை ப்ரோ, அதான். இருக்கட்டும். பேக் டு த ஸ்டோரி. என்னடா தனியா பேசிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைக்கா, இது ஒரு சீக்ரெட் டீலிங், உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அகைனும் ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இங்க இங்க ஜின்னும் ஜீனாக்காவும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதாவது ஜின்னுக்காக வந்து அவங்க கையாலே நான்வெஜ்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, அதை தான் கொடுக்குறாங்க. இப்போது ஜிம்முன்னு தயங்கும் தான். என்னக்கா உங்கள் தம்பிக்கு மட்டும்தான் நான்வெஜ்ஜா? எங்களுக்கெல்லாம் கிடையாதா? யாரா சொன்னா? நீங்களே எங்கள் தம்பி என்ற தம்பிங்க தான், இந்த சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய வாளி நிறைய எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. பின்னாடி பார்த்தா ஜீவன் தான் அதாவது ஒரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாளியில் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராரு. இங்கே வராருன்னு பார்த்தா இங்கே ஜேகேக்கு தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வராரு. இங்கே என்னடா நீ எதுக்குடா இங்கே வந்த? ஆமாம், நீ எப்போ இங்கே வந்த? நான் முன்னாடியே வந்துட்டேன், நீ எதுக்கு இங்கே வந்த? நான் என்னோட பயாஸ்க்கு சங்குக்காவுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே சொல்கிறான். இங்கே அட சனியை முடிச்சவனே, இங்கே பாரா, ஏன் அப்பெல்லாம் பண்ணுற? அம்மா நான் என் பயோஸை பார்த்துட்டேம்மா. சரி, அதுக்கு ஏன் எப்படி ரியாக்ட் பண்ணுற? அதில் உனக்கு சொன்னால் புரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே என் ஜங்குக் 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 அப்படின்ற மாதிரி தேடுறா. பார்த்தா அவர் போய் ஒளிஞ்சிட்டு இருக்காரு ஒரு தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சா மறையிற ஆளா நம்ம ஜங்குக்கு தெரிஞ்சிட்டாரு. இங்க இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து எட்டி பார்க்குறாரு. ஜங்குக்கு பயந்துடுறாரு. இங்க குடுன்னு அந்த வீட்டை சுற்றி ஓடிட்டு இருக்காங்க. அக்கா உங்க பையனை குடிங்க அப்படின்னு சொன்னதும் சீனாவும் பிடிச்சி வச்சிடுறாங்க. ஏன்டா அப்படி அவனை பாடாப்படுத்துற? அக்கா உங்க பையனை கொஞ்சம் என்கிட்ட தள்ளி வச்சிருங்கக்கா, அவன் பிஹேவியரே சரியில்லை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அட ஜங்குக், நீ எதுவும் பயப்படாத, அவனுக்கு நீனா உசுறு. அதான் அந்த பாசத்துல அவன் அப்படி அவன்கிட்ட பேசி நடந்துட்டு இருக்கான், ஏதோ தப்பா நினைச்சுக்காத. இல்லக்கா பரவாயில்ல, இருக்கட்டும், அவனை கொஞ்சம் தள்ளியே வச்சிருங்க. ஐயோ ஏன் ஜங்குக்கு அப்படி சொல்றீங்க? நீங்க என் ஹார்ட்டை உடைக்கிறீங்க. நான் ஹார்ட்டையும் உடைக்கல, எந்த பூட்டையும் உடைக்கல. எதுக்குடா இங்கே வந்தேன்? உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் நீங்கள் தான் என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. சாப்பாடு தானே, கொடு, இந்தாங்க, இது ஃபுல்லாக உங்களுக்கு தான், நல்லா சாப்பிடுங்க. சரி கொடுத்துட்டால, கிளம்பு. எதுக்குங்க வந்தோடனே இப்படி என்னை விரட்டுறீங்க? டே நீ என்ன லவ்வராடா? உட்காந்து மணிக்கணக்காக அவங்ககிட்ட வஞ்சி பேசுறதுக்கு போடா பேசாம. சங்கு ஏன் அப்படி சொல்கிறீங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அப்படி பண்ணேன். உங்களுக்கு அப்படி பண்ணுறது பிடிக்கலண்ணா சரி, நான் இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன், பண்ண மாட்டேன். ஆனால் என்னை போகணும் மட்டும் சொல்லாதீங்க, எனக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஐயோ இவன் வேற. சரிடா தம்பி, இப்படிலாம் பண்ணாத. ஆனால் எனக்கு பயமாக இருக்கா இல்லையா? சரி, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், இங்கே உட்காந்துக்கவா அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குறாரு அவர், ஏதாவது ஜிகே பக்கத்தில் உட்காந்துக்கவா? சரி வந்து உட்காந்துக்க அப்படின்னு சொன்னதும் ஈவன் ஜீவனும் போய் உட்காந்துக்கிறான். ஆனால் ஜேகேவே சைட் அடிச்சுட்டு இருக்கான். டேப்லாம் பார்க்காத, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குடா. பட் யூ ஸோ ஹாட் ஜங்குக் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இங்கே ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி அவருக்கு வெக்கமாக இருக்குது. சரிடா கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இப்போ கான்வர்சேஷன் தான் கண்டினியூ ஆகுது. இங்கே ஆரம் தான் கேட்குறாரு, ஏங்கா நீங்கள் தானே உங்கள் தம்பியை வர வச்சிங்க? ஆமாம், அப்புறம் எதுக்கு தெரியாத மாதிரி நடிச்சிங்க? அதை ஏன் ஆரம் கேட்குற? இங்கே ஒரு பைத்தியக்காரன் சுற்றிட்டு இருக்கோம், பாரதேசி நாய். அவனுக்கு என் பொண்ணு வேணுமா? யாரு? அதான் சொன்னனே, அந்த யோன்சன் நாய். அவனா? அவன் என்ன பண்ணா? அவன் வேற யாரும் இல்லை, என் புருஷன் இருக்கானே, புருஷ பைத்தியக்காரன். அவன் ஒரு லூஸ் கூமிட்ட, அவனோட அக்கா பையன் தான் அவன். அவனுக்கு தான் என் பொண்ணு கொடுக்கணுமா? என் பொண்ணு எப்படி இருக்கா? அவன் தான் இருக்கானே பைத்தியக்காரன். அவன் பார்க்க எப்படி இருப்பான் தெரியுமா? இந்த பிச்சைக்காரன் எனக்கு பணக்காரன் விஷயம் போட்டால் எப்படி இருக்கும் அப்படியே இருப்பான். சார் பிச்சைக்கார பைத்தியக்கார மாதிரி. அவனை பேச வயிறெல்லாம் எரியுது. நீங்களே வேணான்னு சொல்லிடலாம்லக்கா. சொல்கிற கேட்க என் புருஷன் என்ன நல்லவனா? அவனே ஒரு பைத்தியக்காரன். அவனை ஏமாற்றி அவங்க அக்கா இருக்கே நாத்தனாரு,
ஐயோ, அது ஒரு ட்ராமா பண்ணிச்சுன்னா போதும், உடனே இந்த மனுஷனுக்கு அப்படியே ஹார்ட்லேருந்து ரத்தம் எங்கேருந்து தான் புத்துக்கிட்டு ஊற்றுமா தெரியாது. இந்த சென்டிமெண்ட்டை பார்த்தாலே எரிச்சலாக வருது. என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்ற எனக்கு வேறு வழியே தெரியல. அதனால தான் என் தம்பியை ஊர்லேருந்து இங்கே கூட்டேன். என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. என் பொண்ணை நீ தான் கல்யாணம் பண்ணுற. என் பொண்ணு தான் உன் வீட்டு மருமகளாக வரணும். அக்கா சொல்லிட்டல, இதை தான் நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு அவன் வரான்ல உன் வீட்டுக்கு? ஆமாண்டா, அந்த சனி முடிச்சவன் வருவான். என் புருஷனை பார்க்க வரேன்னு தான் சொல்லுவான். ஆனால் வந்து என் பொண்ணை பார்த்து நல்லா வழிஞ்சு கடலை போட்டுட்ருப்பான் அப்படின்ற மாதிரி இங்கே கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. யோன்சனை தான் கவலைப்படாதக்கா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெனு சொல்லிட்டு இருக்காரு. இப்படியே அந்த கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சிட்டு ஒரு வழியாக உங்கள் அம்மா உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்களா ஜாலியாக டிவியில் சாங்ஸ் கேட்டுட்டு ஃபோனில் சாங்ஸ் கேட்டுட்டு ஜாலியாக உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா தான், ஒயன் என்னம்மா கிச்சனுக்கு என் கூட வா. எதுக்குமா? ஏண்டி இன்னும் என்ன சின்ன பொண்ணு நினச்சிட்ருக்கியா? கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போகிறேன், சமைக்க ஏதாச்சும் கற்றுக்கோ. இல்லைனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தான் ரொம்ப கஷ்டப்படணும். மா போதும் நிறுத்து. நான் வந்து ஏன் கஷ்டப்படணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. அதுவும் நான் என்ன யாரோ வீட்டுக்கா போகிறேன்? அத்தை வீட்டுக்கு தானே போகிறேன். அதெல்லாம் அத்தை என்ன சொல்லாது. நினச்சிக்கிட்டே இரு, அத்தை ஒன்றும் எதுவும் சொல்ல மாட்டான்னு. மா ப்ளீஸ் தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்ணாது. ஐ டோன்ட் லைக் திஸ். எனக்கு இந்த மாதிரி வீட்டு வேலை பார்க்குறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்படி என்னதான் நீ பண்ணுற அந்த ஃபோனில்? ஏதோ பண்ணுறான், உனக்கு என்ன? அதில் உனக்கு சொன்னாலும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஆட்டிடியூடாக பேசுகிறீங்க. ஸ்டார்டிங் நீங்கள் இப்படிலாம் இருந்திருக்க மாட்டீங்க. உங்கள் அப்பா படிக்கிறதுக்காக வெளியூர் அனுப்பியிருப்பார். ஸோ அங்கே தான் நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஆட்டிடியூடாக மாறியிருப்பீங்க. உங்களுக்கு உங்கள் அப்பா சப்போர்ட் வேறு இருக்கா, சொல்லவே வேணாம். அவ்வளோதான், நீங்கள் ரொம்ப ஆட்டிடியூட். நீங்கள் அதுக்காக தப்பான பொண்ணு அப்படிலாம் கிடையாது. பட் திமிராக எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் திமிராக இருப்பீங்க. எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஆட்டிடியூட் காமிப்பீங்க. அதுதான் உங்கள் மேலே உங்கள் அம்மாவுக்கு வருத்தம். மற்றபடி நீங்கள் நல்ல பொண்ணு தான். ஸோ இப்போ நீங்கள் தான் இந்த மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே போகிறீங்க. இங்கே உங்கள் அம்மா தான் உங்களை நினச்சிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது அப்படியே டைம் ஸ்கிப்ஸ். இப்போது உங்கள் பாட்டி தான் இங்கே சின்னையும் மெம்பர்ஸையும் அங்கே விட்டுட்டு இங்கே அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இங்கே அவங்க தான் வெளியில் உட்காந்து அவங்க வெத்தலை பார்க்க தான் இடிச்சிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே யோன்சன் சொல்லியிருந்தாங்க இல்லையா, உங்கள் மாமா, உங்கள் அத்தை பையன், உங்கள் மாமா, இப்போ அவர் தான் வீட்டுக்கு வர்றாரு. வரக்குள்ளே ஒரு சத்தம் போட்டுக்கிட்டே வர்றாரு. அவர் மட்டும் வரல, ஊருக்குள்ளே இந்த 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, உருப்படாத பசங்க, அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கிட்டு இப்போ அவங்க கூட தான் உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காரு. மாமா, வேர் இஸ் மை மாமா எங்கே இருக்க நீ அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே உங்கள் அப்பா பேர் ஏழு மட்டுட்டே வந்துட்டுருக்காரு. உங்கள் பாட்டி தான் வந்துட்டான் ஊருப்படாதவன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே திட்டிருக்காங்க. ஹாய் ஓல்டு லேடி, ஹவ் ஆர் யூ? போடா எடுப்பட்ட பேல, நீதான் பேசுனேன் இழுத்து வச்சு நசுக்கிப்படுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பாட்டி கொஞ்சம் டேஞ்சரான பாட்டியாக தான் இருக்கும் போல இருக்கு. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவன் தான் உள்ளே வரான். இங்கே உங்கள் அப்பா தான், மாப்பிள்ளை உள்ளவா மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி உள்ளெல்லாம் கூப்பிட்டு நல்லா விசாரிக்கிறாங்க. இங்கே யோன்சன் தான், வெல்கம் மாமா வெல்கம். ஐயோ மாப்பிள்ளை, அது நான் தான் சொல்லணும். யார் சொன்னா என்ன, எல்லாம் நம்ம வீடு தானே. ஆமாம் மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி இங்கே உங்கள் அப்பா தான் ஒரு மாதிரி பல்ல இழிச்சிக்கிட்டு இங்கே யோன்சன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே உங்கள் அம்மா தான், வந்துட்டான் பைத்தியக்காரன். யாருக்கா? அதான் சொன்னனே ஒரு பைத்தியம் என் பொண்ணு பின்னாடி சுற்றுதுன்னு, அந்த பைத்தியம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஜின்னுக்கு புரிஞ்சிச்சு, மாமா இருக்காரா என்ன? இருக்கும், இந்த பைத்தியக்காரனை தேடி அந்த பைத்தியக்காரன் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஜின்னு மெம்பர்ஸாக சிரிக்கிறாங்க. இங்கே ஜின்னு தான், அக்கா நீ ஃபோனை வந்து ஆஃப் பண்ணாத, ஆன்லேயே வச்சிரு அப்படின்ற மாதிரி இங்கே ஜின்னு தான் சொல்கிறாரு. எதுக்குடா வைக்கா சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போது நீங்கள் தான் இங்கே உங்கள் அப்பா தான், ஜீனா என்ன எங்கடி இருக்க? கிச்சனில் தான் இருக்க, என்ன வேணும்? இல்லை மாப்பிள்ளை வந்திருக்காரு, ஒரு காப்பி தண்ணி போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கடுப்புலே நீங்கள் அதாவது உங்கள் அம்மா பேசுகிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கலையோன்னு உங்களும் காப்பி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க மாப்பிள்ளை காப்பி அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஓ எதுக்கத்து இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்? ஓ வேணாமா? ஐயோ
எனக்காக கஷ்டப்பட்டு போட்டுட்டீங்க, பரவாயில்ல கொடுங்க நான் குடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சிப் எடுக்கிறான். அத்தை, வாட் இஸ் திஸ்? காஃபி. காஃபியா? ஷிட், நீங்கள் சுகருக்கு பதிலாக சால்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னது, சால்ட்டை மிக்ஸ் பண்ணியிருக்கேன்? ஆமாம் அத்தை, தெரியாமல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் மாப்பிள்ள, நான் எலி பேஸ்ட்டு தான் கலக்கணும்னு நினச்சேன், தெரியாமல் சால்ட்டு கலந்துட்டேன் போல் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எது, எலி பேஸ்ட்டா அப்படின்ற மாதிரி இங்கே யோன்சன் தான் இட்ஸ் ஓகே அத்தை, பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவே ஒரு மாதிரி பார்த்துட்டு குடிக்கிறாரு. அவருக்கு தெரியும் உங்கள் அம்மாவுக்கு வந்து யோன்சனை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் அவருக்கு நீங்கன்னா பிடிக்கும், உங்கள் மேலே ஒரு கண்ணு. ஸோ அது மாதிரி தான் அவர் அப்படியே குடிச்சிட்டு கொடுக்குறாரு. உங்கள் அம்மாவும் கடுப்பில் இந்த கிளாஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தா இங்கே ஜின்னு தான் வீட்டுக்கு வராரு. ஓகேடா, இந்த பார்ட் நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்க நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பாய் அமீஸ், அன்யூ.